أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي جعل الصدقة بابا من أبواب الخير وسببا للفوز بالجنة والنجاة من النار، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணைவர்கள் மீதும் என்றும் நல்லவட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு கடந்த வாரத்தில் பேசிய தலைப்பினுடைய ஒரு சில கருத்துக்கள் இந்த குத்பாவில் பேச இருக்கிறோம். கடந்த வாரத்தில் சதகத்துன் ஜாரியா, நிரந்தர தர்மம், அதற்கான சிறப்புகள் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தால், ஃபதலால், கிருபையால், அருளால் அவனுடைய அடியார்கள் இறைவனை நெருங்குவதற்கான பல வழிகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக. அந்த வரிசையில சதக்காத்துகளும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு வழிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றன. அதே போன்று ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகும் அவனுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவன் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிதான் சதகத்துன் ஜாரியா என்கிற தர்மங்கள். இந்த தர்மத்தின் மூலமாக நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தர்மம் செய்த, நாம் தொழுத, ஹஜ்ஜு செய்த இன்ன பல நல்ல அமல்கள் ஹயாத்தோடு இருக்கிற பொழுது செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது போன்ற நன்மை நாம் செய்யாமலே பிறர் செய்வதன் மூலமாக அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் செய்தவருக்கும் அதில் எந்த குறையில்லாமல் வழங்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு அமல்தான் சதகத்துன் ஜாரியா. அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்படவில்லை. உயர்ந்த நோக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோக்கத்தை சொல்லி காட்டுகிறான். வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித ஜின் வர்க்கங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே படைத்திருக்கிறேன் என்று. எனவே மரணத்திற்கு பிறகும் ஒரு
வணக்கமும் அதற்கான கூலியும் கிடைக்கிறது என்றால் அதற்கு சதகத்துன் ஜாரியா பெரிய உதவியாக இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சு மா கத்தமத் லிகதின், நாளை மறுமைக்காக வேண்டி நீங்கள் என்ன முடுப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் பார்த்து கொண்டு உங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில இப்படி சொல்லி காட்டுகிறான். எனவே ஆகிரத்திற்கு நாம் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்று ஒவ்வொருவர்களும் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுளின் ஒவ்வொரு பகுதியும் குறைந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஆகிரத்துக்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன்? என்னுடைய பொருளாதாரத்தால், என்னுடைய மற்ற இன்னபல செயல்களால் நான் என்ன அமல்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன்? நிரந்தரமான ஒரு நன்மை கிடைக்கிற அமல் எதை செய்து வைத்திருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உற்று நோக்க கடமைப்படுவோம். ஒன் தங்கூர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நல்லா சிந்தித்து பாருங்கள், என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை. எனவே அந்த வகையில தர்மம் என்பது, சதக்காத்துகள் அப்படியான நன்மையை நமக்கு வழங்குகின்றன. சதக்கா என்பது கூட சிதுக் என்கிற அந்த வார்த்தையில் இருந்து பிறந்தது தான் சதக்கா. சிதுக்குன்ற அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியும். சிதுக், சிதுக் என்று சொன்னால் உண்மைன்னு அர்த்தம். உண்மை என்கிற வார்த்தையில் இருந்து பிறந்தது தான் சதக்கா. அந்த ஏன் அதற்கு அப்படி ஒரு பெயர் வந்தது அறிஞர்கள் சொல்றாங்க. சிதுக்கு என்கிறதுக்கும் சதக்கா என்பதற்கும் சம்பந்தமே இல்லையே. அப்படி இருக்கிற பொழுது சிதுக்கு என்கிற வார்த்தையிலிருந்து பிறந்தது சதக்கா என்றால் ஏன் அப்படி, அதற்கு என்ன வகையான தொடர்பு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது மொழி ரீதியான அறிஞர்கள் சொல்றாங்க. லொகவி மொழி ரீதியான அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது அன்னல் இன்சான் இதா தஸத்தக வஅதா, ஒரு மனிதர் தர்மம் கொடுக்கிறார், அவர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் தல்ல ذلك على صدق ஈமானிஹி, அதனாலதான் கொடுக்கிறார். அவருடைய ஈமானை உண்மைப்படுத்துவதற்கான ஒரு தலீல், ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஈமான்ல உறுதி. நான் பிறருக்கு தர்மம் கொடுக்கிறேன் என்றால் மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம தர்மம் கொடுக்கிற மாதிரியே மற்றவர்களும் கொடுக்கிறார். கோவில்கள்ல பார்க்கிறோம், உண்டியல்கள்ல தங்க கட்டிகளை கொண்டு வந்து போடுகிறார். நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய தர்மம் குறைவானதை போன்று தெரிகிறது. ஆனா முஸ்லிம்கள் தான் அதிகம் தர்மம் செய்யறவங்க, அதுல மாற்று கருத்திற்கு இடமில்லை. அவர்கள் கடவுள் மேல இருக்கிற பக்தி, அவர்கள் தங்க கட்டிகளை வந்து கொட்டுகிறார்கள். அப்படியான தர்மங்களும் இருக்கத்தானே செய்யுது. அவருக்கும் சிதுக்குக்கும் சதக்காவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவர்களை கவனிக்கிற பொழுது? ஆனால் நம்முடைய சதக்காத்துகள் இப்படி இருக்க வேண்டும் என்பது மிக பிரதானமானது. ஒரு மூமினுடைய சதக்கா இப்படித்தான் இருக்கிறது. அவர் தர்மம் செய்கிறார் என்றால் ஈமானுடைய வலிமை, ஈமானுடைய தாக்கம் வெளிப்படுத்துகிறது. அப்படி வெளிப்படுத்தி தர்மம் செஞ்சாதான் அந்த சதக்காவுக்கும் சிதுக்குக்கும் மத்தியில உண்டான தொடர்பும், அதுதான் உண்மையான தர்மம். ஒரு மனிதர் எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்தார் என்றால் அந்த தர்மம் அது வீணான தர்மமா போயிடும். மற்றவர்கள் செய்யற தர்மம் மாதிரி அது ஒரு வகையில ஆகி போயிடும். அப்படியானால் நம்முடைய தர்மம் சதக்கா, நாம் செய்கிற சதக்காத்துகள் அல்லாவுக்காக வேண்டி என்று இருக்குமானால் சிதுக்குக்கும் சதக்காவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவருடைய ஈமானிய உண்மை நிலை தர்மம் செய்ய வைத்தது அவரை. பொருளாதாரத்தை கொடுப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார், அவருக்கு அந்த அதனுடைய பொருளினுடைய அருமை தெரியும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை எப்படி இன்னொருவருக்கு கொடுக்கிறது? நீங்க ஒரு 1000 ரக்காத்து தொழுவுங்கள் என்று சொல்லுங்கள், நான் தொழுது விட்டு போகிறேன். ஆனால் ஒரு 1000 ரூபாயை கொடுங்கள் என்றால் அது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் தெரிகிறது. ஆனாலும் அதை தாண்டி அவர் பெரும்பெரும் சொத்துக்களை வக்ஃப் செய்கிறார். அப்படி செய்வதனுடைய அர்த்தம் என்ன? அவர் ஈமானின் மேல் அவருக்கு இருக்கிற உண்மை நிலை சிதுக்கு சதக்கா செய்ய வைத்தது. அறிஞர்கள் இப்படி ஒப்பிட்டு, மொழி சார்ந்த அறிஞர்கள் அந்த ஒப்பீடை நமக்கு இப்படி சொல்லி தருகிறார்.
அதுக்கு ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து புர்ஹான் என்று சொன்னார். சதக்கா தர்மம் என்பது புர்ஹான், அது ஒரு ஆதாரம் என்று சொன்னார். புர்ஹான் என்றால் ஆதாரம், சதக்கா என்பது ஆதாரம். அலல் ஈமான், ஈமான் மீது அவருக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக சதக்கா இருக்கிறது. அதனால தான் சதக்காவுக்கும் சிதுக்குக்கும் மத்தியில உண்டான தொடர்பு என்று ஒரு மொழி ரீதியான விளக்கத்தை இவ்வளவு தூரத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்றால், உள்ளபடியாக ஒரு மூமின் சதக்கா செய்கிற பொழுது ஈமானிய உண்மை நிலையோடு அவர் சதக்கா செய்கிற பொழுது, தர்மங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாக அந்த தர்மத்திற்கும் சதக்காத்திற்கும் அவர்களுடைய ஈமானினுடைய வலிமையை அது காட்டுகின்றன. அதனாலதான் தர்மத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நன்மை அவருடைய மரண நேரத்தில் அவருக்கு தெரிகிறது. அது கூட கடந்த வாரத்தில் நான் லேசாக சுட்டி காட்டினேன். அவர் மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர் இறங்குகிறார். கொஞ்சம் அவகாசம் இறைவா கொடு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் உலகத்திற்கு போய் தர்மங்கள் செய்து நல்லவனாகிவிட்டு வருகிறேன். அதுல வேற இபாதத்தை அவர் சொல்லவில்லை, வேற வகையான இபாதத்தை சொல்லவில்லை. நல்லவனாக வருகிறேன் என்று சொல்லுகிறதிலேயே அது தர்மமும் உள்ள இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் என்று அவர் அந்த தர்மத்தை வெளிப்படுத்துகிறார், சதக்காவை வெளிப்படுத்துகிறார். உலமாக்கள் சொல்றாங்க, தப்சீருடைய அறிஞர்கள், ஏன் சதக்காவை தனியாக வெளிப்படுத்துகிறார் என்றால், கவனிக்கப்படாமல் விட்டுட்ட பெரிய இபாதத், ஒரு அமல் மரண நேரத்தில் அவருக்கு தெரிகிறது. அட, இவ்வளவு சொத்தை நான் விட்டுட்டு வந்தடே, அதுல ஒரு சொத்தை ஏதாவது வக்ஃப் செய்துட்டாவது வந்திருக்கலாமே என்று அவர் நினைக்கிறார். ஏனென்றால் அவருடைய கண்ணுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது அதனுடைய நன்மைகள் எல்லாம். அவர் சிறிய தர்மத்தை கூட பெரிதாக காட்டப்படுகிறது. அதனால தான் அவர் சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான் இறைவா, லவுலா அஹர்தனி இல அஜலின் கரீப், சிறிய அவகாசம் கொடு, நான் போய் தர்மம் செய்து விட்டு நல்லவனாக வருகிறேன் என்று அவர் கேட்கிறார். அப்படியான ஒரு நிலை சதக்காத்துகளுக்கு இருக்கிறது. எனவே அந்த சதக்காத்துகளை செய்வதில் கஞ்சத்தனம் மட்டும் செய்து விடாதீர்கள், நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக மாறிவிடும். அப்போ நமக்கு ஒரு நல்ல சாதத்து கிடைக்க வேண்டுமானால், நல்ல பாக்கியம் கிடைக்க வேண்டுமானால் தர்மத்திற்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அரபு கவிஞர் இப்படி படிக்கிறார், வலஸ்து அரா சஆதத்த ஜம்அ மாலின் வலக்கினி தக்கிய ஹுவ ஸஈது. ஒரு மனிதர் நினைக்கிறார், பொருளாதாரத்தை சேமித்து வைப்பதுதான் அது நல்லது, பெரிய பாக்கியம் பெற்றவர் என்று அவர் கருதுகிறார். வலக்கின் அத்தக்கிய ஹுவ ஸஈது, ஆனால் அவர் மறந்து விட்டார், தக்வாதான் அவருக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடுகிறார். வத்தக்வல்லாஹ் கைரு ஸாதி துக்ரா வஇந்தல்லாஹி லிஅத்கா மஸீது அப்படின்னு அந்த கவிஞர் தன்னுடைய பாடலை முடிக்கிறார். வத்தக்வல்லாஹ் கைரு ஸாதி துக்ரா, இறையச்சம் என்பது அதுதான் நல்ல தயாரிப்பாகவும் இருக்கிறது, நல்ல சேமிப்பாகவும் இருக்கிறது. தக்வா ஒரு மனிதன் அவர் பாதுகாத்து கொண்டார், அதுதான் அவருக்கு துஹர், ஒரு சேமிப்பாகவும், கைரு ஸாத் ஒரு சிறந்த தயாரிப்பாகவும் இருக்கிறது. இறையச்சம் உடையவனுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது. எனவே தக்வாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த சதக்காத்து கொடுக்கிற பொழுது அவருடைய தக்வா அதிகரிக்கிறது. தக்வா அதிகரிக்கிற பொழுது அதுவே அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அவர் சேமித்து வைக்கிற கைரு ஸாது துக்ரா, அவர் சேமித்து வைக்கிற, அவருக்கு மிக தயாரிப்பு செய்ததில் சிறந்ததாக அந்த சதக்காத்துகள் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகிறார், வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும், அவர்களுடைய சதக்கா, இந்த இடத்துல நஃபகாத்துக்கு சதக்காத், அவர்களுடைய தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்யப்படாமல் தடுத்து வைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? 3 காரணம் இருக்கிறது. ஒரு சிலர் தர்மம் கொடுக்கிறார்கள், அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். ஊர்ல பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த தர்மங்கள் தான் அதிகம் இருக்கும் என்று சொல்ற மாதிரி தர்மம் கொடுக்கிறார்.
ஆனால் அவர்களுடைய தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு 3 காரணம் இருக்கிறது. இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ பி ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் மறுத்து விட்டார். அவங்க சொல்ற மாதிரி ஒரு வாழை இல்லை. வலா யதூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் ஒரு சடைந்த நிலையிலே அல்லது சோம்பேறித்தனமான நிலையிலே தொழுகையில வந்து நின்றார். தொழுகைக்கு அவர்கள் வரவில்லை, சோம்பேறித்தனத்தோட தவிர வரவில்லை. வலா யுன்ஃபிகூன, மூணாவது காரணம், வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், அவர்கள் தர்மம் செய்தார்கள், அள்ளி அள்ளி கொடுத்தார்கள், ஆனால் ஒரு வெறுப்புணர்வோடு கொடுத்தார். கேட்டுட்டான் அதனால கொடுக்கிறோம், நாம் கொடுக்காவிட்டா நம்முடைய மதிப்பு என்னாவது. ஆனா காரி, அவருடைய உள்ளத்துல பெரிய ஈமானிய சிதுக்கோடு அவர் கொடுக்கவில்லை. அவர் கொடுத்தது காரிகா கொடுத்தார், வெறுப்போடு கொடுத்தார். இப்படி கொடுத்ததனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனஅஹும் என்று சொல்றான். அல்லாஹ் அவர்களுடைய தர்மங்களை மன செய்தான், தடுத்து வைத்து விட்டான் என்று ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்றான். எதற்காக? அவர் முனாஃபிக்காக இருக்கிறார், அவருக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, சதக்காவுக்கு கிடைக்கிற கூலியின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஆயிற்று. அல்லாஹ் சதக்கா கொடுக்காமல் சொத்துக்களோடு நான் தர்மமே செய்யாமல் கஞ்சனாக இருந்து மரணித்து விட்டால் அதற்கு கொடுக்கிற தண்டனை மீது அவருக்கு அச்சம் இல்லாம இருந்தன. 2 நிலைதான் அவருக்கு காரணம். அல்லாஹ் அவருடைய தர்மத்தை ஏற்க மறுத்து விட்டான். அதனால்தான் அவர் தொழுகையில புடுபோக்கோடு இருந்தார். அதனால்தான் அவர் இறைவனையும் அல்லாஹ்வை ரசூலையும் பெருசாக நம்பவில்லை. அவருடைய தர்மம் வெறுப்புணர்வோடு கொடுக்கப்பட்டன. இப்படியான ஒரு தர்மங்களும் கொடுக்கப்படுகின்றன. சரி, இந்த நரகவாசிகள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், அவர்களுக்கு அங்கு அவர்கள் மீது இறக்கப்படுகிற அனுதாபப்படுகிற ஒருவரும் இருக்க மாட்டார். ஹமீம், ஒரு நண்பன் கூட இருக்க மாட்டார். மறுமையில அவர் மீது இறக்கப்படுகிற ஒரு நண்பர் கூட இருக்க மாட்டார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் உலகத்தில் இருக்கிற பொழுது யாரு மீதும் இறக்கப்படவில்லை. பிறரை பற்றியான இறக்குணர்வு அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட இல்லை. அதனால தான் சொல்றான் ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இந்த மறுமை வாழ்க்கையில அவனுக்கு அனுதாபப்படக்கூடிய எந்த நண்பனும் இருக்க மாட்டான். நீ உலகத்துல வாழுகிற பொழுது இறக்கப்பட்டாயா? எவ்வளவு கோடி கோடியாக சொத்துக்களை வைத்திருந்தாயே? ஏதாவது தர்மம் செய்தாயா? நம்முடைய ஆபாக்கள் பாருங்கள், பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் வக்ஃப எவ்வளவு தூரத்துக்கு செய்துட்டு போயிறான். அந்த மதரசாவில் வந்து படிக்கிறவர், அவர் அங்கு படித்து உணவருந்தி தங்குற இடம் என்று அனைத்திற்கும் சேர்த்து வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறார். நீடூடி காலம் அந்த கியாமத்து வரைக்கும் அந்த மதரசா நடந்து கொண்டிருந்தாலும் அங்கு படிக்கிற மாணவர்களுக்கு உணவும் உழையும் தங்குற இடமும் அவருக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இது கூடுமா கூடாதா? இதனால சோம்பேறி ஆக்கிட்டாங்கிற சர்ச்சைகள் பிடாடி, அதை பற்றியான விமர்சனங்கள் அது ஒரு பக்கம் இருக்க, நான் அதுக்குள் நுழையவில்லை, அந்த சர்ச்சைக்குள் போகவில்லை. ஆனால் அதை அள்ளி கொடுத்தாரு, தர்மமாக வக்ஃப் செய்தாரு, அதை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறேன். எப்படி இவ்வளவு பெரிய சொத்துக்களை கொடுக்க முடிந்தது? எவ்வளவு பெரிய சொத்துக்கு நம்ம ஊர்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள், பள்ளிவாசல்களை, பழமையான பள்ளிகளை பாருங்க. ஒரு 100 வருஷத்தை தாண்டிய பள்ளிவாசலை சொல்கிறேன். அந்த பள்ளிவாசல்களை பாருங்க, அதை சார்ந்த இடங்கள், பெரிய பெரிய இடங்களை கொடுத்திருக்கிறார். வக்ஃப் யாரோ ஒரு தனி மனிதர் வக்ஃப் செய்திருப்பார். அவருடைய சொந்த இடத்தை கொடுத்துத்தான் பள்ளிவாசல் ஒரு சிறிய அளவு கட்டப்பட்டாலும் கால் இடங்கள், அவ்வளவு பெரிய இடங்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி உள்ள பள்ளிவாசல்களுக்கெல்லாம் இடமே பத்தாம போய் பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்ய முடியாம போய் விடுகிறது. ஆனால் அதற்கு முன்னால் அவ்வளவு தூரத்துக்கு அள்ளி கொடுத்தார். அவர்கள் இறக்கப்பட்டார்கள், பிறர் மீது இறக்கப்பட்டார்கள். வறுமையில உள்ளவன் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், அள்ளி கொடுத்தார். இன்று அந்த நிலை இல்லை. இரக்கம் என்பதை கிடையாமல் ஆகிவிட்டது. நான் ஒருவர் மீது இறக்கப்படுகிறேனா எனக்கு என்ன லாபம் என்று கேட்கிறான். எப்படி? நான் ஒருவர் மீது இறக்கப்படுகிறேன் என்றால் இறக்கப்படுகிறேன், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நான் இறக்கப்பட்டால் அவர் எனக்கு அடிமையாக இருப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்கிறான். நான் சொல்வதையெல்லாம் கேட்பாரா? எனக்கு தலையாட்டுவாரா? எழுந்து நிற்பாரா? என்னுடைய சொல் பேச்சை கேட்பாரா?
அல்லது திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பானா என்பதை பார்த்துத்தான் அவனோடு தொடர்புகளும் கொடுக்கல் வாங்கலையும் வைத்துக் கொள்கிறார். இதுக்கு பேர் தர்மமா? மறுமையில அவன் மீது அனுதாபப்படக்கூடியவன் எவனும் இருக்க மாட்டான். நீ உலகத்துல அனுதாபப்படவில்லை யாரை. அதுல தொடர்ல சொல்லிக்கிட்டே வரான், சீல் நீரை தவிர அவனுக்கு எந்த உணவும் கிடைக்காது. நீ நல்ல சாப்பிட்டில்ல, உலகத்துல வாழுகிற பொழுது நல்ல உண்டாய், ஆனால் இன்னொரு பக்கத்தில் உண்பதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு உடை இல்லாமல், இருப்பதற்கு இடமில்லாமல் இருந்தார்களே, அவரை பற்றி கொஞ்சம் கவலைப்படவில்லையே. அதனால் வலா தஆமுன் இல்லா மின் குஸ்லீன், சீல் நீரை தவிர எந்த உணவும் அவருக்கு கிடைக்காது. இதை யார் உண்பாரு தெரியுமா? லா யகுலுஹு இல்லல் காத்திஊன், குற்றம் செய்கிற குற்றவாளிகளே தவிர இந்த உணவை உங்க மாட்டார்கள். அப்படியான உணவுதான் மறுமையில் கொடுக்கப்படும். எதற்காக? லிமாதா, எதற்காக? அந்த முந்திய வசனத்தில் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்தி விட்டான். இது பிந்திய வசனம். ஏன் இவருக்கு இப்படி கொடுக்கப்படுகிற? முந்திய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, அதான் காரணம். அவருடைய நன்மைகள் எழுதப்படுகிற, தீமைகள் எழுதப்படுகிற பட்டோலை இடதுகரத்தில் கொடுக்கப்பட்டன, அதுவே காரணமாக இருக்கிறது. எனக்கு இந்த ஏடு தரப்படாமலே இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்லுகிறான். எதற்காக அப்படி சொல்லுகிறான் தெரியுமா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒலம் அதிரிமா ஹிசாபியா, ஒலம் அதிரி மா ஹிசாபியா, என்ன கேள்வி கணக்கு எனக்கு கேட்கப்படும், என்னுடைய கேள்வி கணக்கு எப்படி அமையும் என்று அதிரி, நான் அறியாமலே இருக்கிறேன். ஒலம் அதிரி மா, எனக்கு அதை பற்றி மா ஒலம் அதிரி மா அப்படின்னு வந்துட்டால் அரபில சிறிய அளவு கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. மாவுக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது. கொஞ்சம் கூட எனக்கு அதை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் நின்றேனே, அதான் காரணமாக இருக்கிறது. எனவே தான் யாலை தக காணத்தில் காதியா, அவன் சொல்கிறான், நான் மரணமானனே, அப்படியே மரணித்திருக்க வேண்டுமே, எழுப்பப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. நான் உலகத்தில் வாழ்கிற பொழுது பெரிய பணக்காரனாக இருந்தேன், எனக்கு அவ்வளவு சொத்து இருந்தது, அவ்வளவு சுகம் இருந்தது, அதே போன்று எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தது. நான் அதிகாரத்தை வைத்து யாரையும் மிரட்ட முடியும், யாரையும் உருட்ட முடியும். என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திமிராக பேச முடியும், அடிமைப்படுத்த முடியும், ஒருவரை நான் பக்கத்தில் வைத்துக் கொள்ள முடியும், தூக்கி வீச முடியும். அதிகார சொல்வாக்கும் செல்வாக்கும் எனக்கு இருந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு ஒண்ணுமே பயன்படாமல் ஆகிவிட்டது. துனியாவுல அவ்வளவு பொருளாதாரத்தில் அவ்வளவு வசதியாக இருந்ததே, யாரையும் அடைக்கிற முடியும், எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தது. என்னுடைய பொருளை பார்த்து, பணத்தை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார். பணக்காரனா கொஞ்சம் பயம் தானே, எப்படி பேசுறது அவன்கிட்ட, அவர் ஏதாவது பண்ணிடுவாரோ, பணத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறான். மறுமையில சொல்றான், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு எந்த பயனையும் தரவில்லையே. சுல்தானியா, என்னுடைய அதிகாரம், அதிகாரத்தில் இருந்தல்ல, அந்த அதிகாரம் எனக்கு இப்பொழுது ஹலக், அழிந்து போய்விட்டது. சொல்வாக்கும் போயிருச்சு, செல்வாக்கும் போயிருச்சு. உலகத்தில் வாழ்கிற பொழுது இரண்டுக்கும் சொந்தக்காரனாக இருந்ததே. இதெல்லாம் யாரு தெரியுமா? பொருளாதாரத்தை வைத்து தர்மம் செய்யாதவர்கள், அவர்களுடைய நிலை, அவர்களை பற்றி தான் வரிசையாக சொல்கிறான். அவர்களை பற்றியான விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? அதே போன்று சக்கர் என்கிற நரகத்துல இருப்பாங்களே, எதுக்குப்பா சக்கர் என்கிற நரகத்துக்கு போனீங்க? மா சலகக்கும் ஃபீ சக்கர், அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, சக்கர் என்கிற நரகத்துக்கு ஏன் போனீங்கன்னு கேட்டு பாருங்க. காலு, அவர்கள் சொல்வார்கள், அலம் நக்கும் மினல் முஸல்லீன், தொழுபவர்களோட நாங்கள் தொழாமல் இருந்தோம். அது மட்டும் சொல்ல இல்ல, அடுத்து சொல்றான்ல, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தோம். தொழுகையை பிரதானம் தானே, தொழுகை இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. தொழுகையை மட்டும் இல்லை, நீ தொழுது விட்டால் மட்டும் போதாது. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன வ குன்னா நஹூது மஅல் காயிதீன்,
வீணர்களோடு சேர்ந்து கூத்தடித்தன், அதற்கு நிறைய செலவழிக்கிறான். ஆடம்பரமான செலவுகள் ஏராளம். ஒண்ணு இல்லைங்கிறான், யாருக்கும் எதுவும் கொடுக்க மறுக்கிறான். ஆனால் அவனுடைய ஆடம்பர செலவுகளை பார்க்கிற பொழுது அவ்வளவு தூரத்துக்கு செலவழிக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் தான் சக்கர் என்கிற நரகத்திற்கு போறாங்க. இதுதான் நரகவாசிகளுடைய நிலை. இப்படியாக ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில தெளிவுபடுத்தி காட்டாங்க. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை நல்ல விதங்களில் செலவழித்து வக்ஃபுகளை அதிகப்படுத்துங்க. வக்ஃபு குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு காலத்துல வக்ஃபு செஞ்சாங்க, ஆபாக்கள் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த காலத்தில் யாராவது வக்ஃபு செய்யறாங்களா? இப்போ நம்ம எதுவும் சமாதானம் சொல்லிட்டு போக முடியாது. வக்ஃபு செஞ்சா அரசாங்கம் எடுத்துக்கிறது அல்லது அரசாங்கத்துக்கு ஏதாவது கொடுக்கணும், இதெல்லாம் தற்காலிகமான பிரச்சனை. அப்படியே ஒரு கால் அவர்கள் பிடுங்கினாலும் எடுத்துக்கொண்டாலும் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, எனக்கு சதக்கத்துன் ஜாரியா நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? இதுதான் கேள்வி. உனக்கு கிடைக்க போகிறது. அதனால் அதை வைத்திருக்கிறவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றாலும் கூட நமக்கு கிடைக்கிற நன்மை கிடைத்து விடும். நம்ம என்ன செய்ய முடியும்? என்னுடைய சக்தி அதான். பல இடங்கள்ல வக்ஃப் செய்து விட்டு மரணித்து விடுகிறார்கள். ஆனால் அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார். ஆனா அவருடைய நோக்கத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான். இவன் தவறா பயன்படுத்துறதுனால இவருக்கு அவருக்கும் எந்த சபதமும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பது எதை என்றால், அவர் சதக்கத்துன் ஜாரியாவை கொடுக்கிற பொழுது, வக்ஃப் செய்கிற பொழுது என்ன நீயத்தோடு வக்ஃப் செய்தார், அது மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் அதற்கான நன்மைகளை தான் கொடுக்கப்படும். எனவே மன் ஸன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்துன் ஃபலஹு அஜ்ரு, மன் ஸன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா வ மன் ஸன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன். அல்லாஹ்வுடைய தூதர் வித்தியாசப்படுத்துறாங்க. மன் ஸன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன்ங்கறாங்க. ஒரு நல்ல காரியத்தை ஒரு மனிதன் முன்னெடுத்தால், அப்படி முன்னெடுத்து அந்த நல்ல காரியத்தை செய்து விட்டால், அவர் மரணித்த பிறகு அதை பார்த்து மற்றவர்களும் செய்கிறார், அதை பார்த்து இன்னொருத்தர் செய்கிறார், அதை பார்த்து இன்னொருத்தர் செய்கிறார். இப்படியாக பல பேர் செய்கிறார். முதல்ல யாரு துவங்கி வைத்தாரோ அந்த சுன்னத்தை, இந்த நடைமுறை, சுன்னத்துனா இந்த இடத்துல நடைமுறை, அந்த நடைமுறையை யார் துவங்கி வைத்தாரோ அவர் துவக்கமான மனிதருக்கு இவர்கள் அனைவர்களுடைய நன்மையிலிருந்து பங்கு இருக்கிறது. இவர்களுக்கும் எந்த குறையும் அல்லாஹ் வைக்கவில்லை. மன் ஸன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன். ஒரு தவறான விஷயத்தை யார் முன்னிலைப்படுத்தி விட்டு போகிறார்களோ அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை பார்த்து அந்த தவறை மற்றவர்களும் செய்கிறார். இப்படியாக ஒரு பெரும் கூட்டமே செய்கிறது என்றால், அந்த தவறிலிருந்து முதல்ல தவறை துவங்கி வைத்தான் அந்த ஷைத்தான், அவனுக்கு இதிலிருந்து பங்கு இருக்கிறது. நவுது பில்லாஹ். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த விஷயங்கள் நமக்கு இஸ்லாம் நல்ல சதக்கத்துன் ஜாரியா விஷயத்தில் மிகவும் சிறப்பான செய்திகளை, நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறது. எனவே அதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்தால் அதை நாம் செய்வதற்கு கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தாஹ் அவர்களுக்கு ஹைபர் என்கிற பகுதியில ஒரு சொத்து கிடைக்கிறது. ஒரு இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா கிடைக்குது. இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவங்க சொல்றாங்க, அஸப்து அர்தன் மாலன் கத்து அன்ஃபஸ மின்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கிடைத்திருக்குது, ஹைபர்ல கிடைத்த இந்த சொத்து இருக்கிறது, நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பகுதி, நிறைய ஈச்ச மரங்கள் அந்த பகுதிகளில் இருக்கிறது. அப்படியான ஒரு இடம் எனக்கு கிடைச்சிருக்குது. அது மாலன் கத்து அன்ஃபஸ மின்ஹு, என்னுடைய பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் நான் பார்த்திராத ஒரு உயர்ந்த பொருளாதாரமாக அதை நான் கருதுகிறேன். என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு சொத்தை பார்த்ததே இல்லை. அன்ஃபஸ்ங்கிறார், ரொம்ப உயர்ந்ததாக பார்க்கிறேன். சரி, அப்படி உயர்ந்ததாக பார்க்கிற, நேசிக்கிற, விருப்பப்படுகிற அந்த சொத்தை அவர் தானே வச்சுக்கிறணும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அதை சொல்லிட்டு, ஃபகைஃப தஅமுருனீ பிஹி,
அந்த சொத்து விஷயத்தில் எனக்கு என்ன கட்டளை இடுகிறீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றான், எனக்கு என்ன சொல்ல வர்றீங்க? நான் அற்புதமான என்னுடைய உயர்ந்த இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு சொத்தை வச்சிருக்கிறேன், எனக்கு ஏதாவது கட்டளை இடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஷி'த ஹப்பஸ்த அஸ்லஹா வ தஸத்தக்த பிஹா. நீ விரும்பினா அதனுடைய அடிப்பகுதி, அதாவது அடிமனையை உன்னுடைய பெயருக்கு நீ வைத்துக்கொள். அந்த நிலம் உன் பேருக்கு இருக்கட்டும். அதுல முளைகிற, அதுல விவசாயம் பண்ணி வரக்கூடியதை என்ன வருமானம் வருகிறதோ அதை தர்மம் செய்து விடு, அதை வக்ஃப் பண்ணிடு அப்படிங்கிறார். அப்போ மனை எனக்கு சொந்தமாக இருக்கும், அதுல உள்ளவைகள், அதுல இருந்து வரக்கூடியவைகள் அனைத்தும் சதகாத். அது எப்படி? சதகத்துன் ஜாரியா, வக்ஃப் செஞ்சுட்டான். செஞ்சது மட்டும் இல்லாம அதனுடைய அசலை யாரும் விற்க கூடாது, அதையும் சேர்த்து தான் பண்றாங்க. சில நேரங்கள்ல இடம் சொந்தமா இருக்கும் போது நம்ம வித்துட்டு போயிடலாம்ல, அதனால சொல்றாங்க லா யுபா அஸ்லுஹா, அதனுடைய தரையை விற்க கூடாது. வலா யூஹப், யாருக்கும் ஹிபத்தாகவும் நன்கொடையாகவும் கொடுக்க முடியாது. வலா யூரஸ், அதை யாருமே வாரிசாகவும் பெற முடியாது. அப்படியான ஒரு வலிமையான வக்ஃபா செஞ்சுட்டான். இது யாருக்கெல்லாம் தெரியுமா? அந்த அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் சொல்றாங்க, மினல் ஃபுக்ரா ஃபில் ஃபுக்ராஇ, வறியவர்கள், ஒல் குர்பா, நெருக்கமான உறவினர்கள்ல கஷ்டப்படுறவங்க, ஒரு ரிகாப், அதே போல அடிமை உரிமையிட வேண்டும் என்றால் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில பயணம் செய்கிற, அதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்களே அவர்களுக்காக, ஒல் லைஃப், விருந்தாளிகளுக்காக, வபின் சபீல், வழிபோக்கருக்காக. அது மட்டுமல்ல, லா ஜுனாஹ அலா மன் வலியஹா, யாரு இந்த சொத்தை நிர்வகிக்கிறாரோ அவரு கூட நல்லவை, அவர் நிர்வகிக்கிறனால அதிலிருந்து அவரும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். அவர் சாப்பிடுறது மட்டுமல்ல, சதீகன், அவருடைய நண்பர் யாரா வந்தாலும் கூட இதிலிருந்து அவருக்கு விருந்தையும் கொடுத்துக்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை, வீண் விரயம் செய்து விடக்கூடாது. விரயம் பண்ணாமல் விருந்து போட்டுக் கொள்ளலாம், நண்பருக்கும் உணவு கொடுக்கலாம், நல்லவைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று இப்படியாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியான அன்ஃபஸான ஒரு சொத்தை, மிகவும் விருப்பமான ஒரு உயர்ந்த ரகமான சொத்தை அவர்கள் வக்ஃப் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான வக்ஃபுகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி செய்திருக்கிறார். அதனால தான் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில யூதர்களுடைய ஒரு பண்பு, முனாஃபிக்கீன்களுடைய பண்பு என்னது? பொறாமை கொள்ளுதல். பொறாமை கொள்ளுதல் என்பது யூதர்கள்ட்ட அடிமனசிலிருந்து அவங்களுடைய இரத்தத்திலேயே ஊறி போனதுங்கிறான் குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களுடைய யதார்த்த நிலையே ஹசது தான், பொறாமை. எனவே அப்படியான பொறாமை என்கிற கெட்ட தீய பண்பு இரண்டு விஷயத்தில் மட்டும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படுகிறது. ஒன்று, பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறாரே அவரை பார்த்து நீ போடாமைப்படு, ஆனா ஒரு நிபந்தனையோட. எப்படி ஹதீஸ்ல வருகிறது? ஆத்தாஹுல்லாஹு மாலன், அவருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்குறான். பணக்காரனை பார்த்து அவன் பணக்காரனா இருக்கிறானே அப்படின்னு போராமப்படுறது இல்ல. அந்த பொருளாதாரத்திலிருந்து அவர் நன்மைக்கு நிறைய கொடுக்கிறார், தர்மங்கள் செய்கிறார், வக்ஃப் செஞ்சிருக்கிறார், நிறைய சதகாத்துகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியான பணக்காரனை பார்த்து போராமை கொள்ளுவதற்கு அனுமதி. யாரிட பண்பது? யூதண்ட பண்பு. அந்த பண்பு முஸ்லிம்களுக்கு இந்த கட்டத்தில் மட்டும் அனுமதி. காரணம், பொருளாதாரத்தை நல்ல வழியில் அவர் செலவு செய்கிறார், பணக்காரனா இருக்கிறார், அள்ளி கொடுக்கிறார், வக்ஃப் செய்கிறார், பள்ளிவாசலுக்கு, மதரசாக்களுக்கு, அதே மாதிரி படிப்புகளுக்கு என்று இப்படி அள்ளி கொடுக்கிறார். அதை பார்த்து போராமை கொள்ளுங்கள். எப்படி பொறாமை கொள்றது? அல்லாஹ்வை அழிச்சிரு அப்படின்னு இல்ல, எனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை தான், நானும் இதை விட மேல செய்யணும் என்று போராமைப்படும். இது நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். அதை உயிரோட்டத்தோடு நீங்கள் சிந்தித்து பாருங்க. எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அத மாதிரி எனக்கு தாண்டு போராமைப்படு. இரண்டாவது, போராமைப்படுவதற்கு ஒருவருக்கு கல்வி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த இல்மை வைத்து அவர் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறார், அவர் வாழ்க்கையில் நடக்கிறார், மற்றவர்களையும் நல்ல விதங்களில் திருத்தி வருகிறார். அதை பார்த்து போராமை கொள். இதை விட சிறப்பான இல்மை எனக்கு தா,
நானும் இதை விட சிறப்பான பணி செய்ய வேண்டும். அவனும் அழிச்சிருட்டு கேட்டுறாத, அது வேற மாதிரி போயிடும், அது தப்பா போயிடும். எனவே இப்படியான விஷயத்துக்கு மார்க்கத்தில் பொறாமை கொள்வது கூட யூதனுடைய பண்பாக இருந்தாலும் முனாஃபிகீன்களுடைய பண்பாக இருந்தாலும் அந்த பண்பை இந்த வகைகளுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்வது அனுமதிக்கப்படுகிறது என்றால் சதக்காத்துகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுக்கிறது. எனவே அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதார உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்குதா, அதுல ஒரு பாதியை கொடுங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எங்கேயாவது வக்ஃப்னு கொடுங்க. அதுதாங்க நமக்கு ஆகிரத்துல வந்து நிக்க போகிறது. பிள்ளைகள்கிட்ட அவங்களெல்லாம் பிச்சைக்காரனா, அந்த ஹதீஸை தப்பா புரிஞ்சிடாதே. பிச்சைக்காரனா ஆக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்காது. என்ன பிச்சைக்காரனா, அவன் தலைமுறைக்கு பேரோட பேரன்னு ஒரு 10 தலைமுறைக்கு சாப்பிட்டுட்டு போற மாதிரி வச்சுட்டு போறதா பிச்சைக்கார? அப்படி அல்ல. அவனுக்கு உங்க அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாம உங்க பிள்ளைய விட்டுட்டு போயிடாது. அவனுக்கு நல்ல படிப்பை கொடுத்து, அதை விட பெரிய சொத்து என்ன இருக்குது? நம்மளை விட கூடுதலா சம்பாதிக்கிறான, 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான, வெளிநாடுகள்ல பறந்து வருகிறான, ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறான். நீங்க சேர்த்து வச்சுட்டு போனதுதான் அவன் சாப்பிடணுங்கிற ஒரு அடிப்படையில இல்லையே. அந்த ஹதீஸை தப்பா புரிஞ்சு கஞ்சத்தனத்திற்கு பயன்படுத்தி விடாதீர்கள். உங்களுடைய வாரிசுகளை பிச்சைக்காரனை விட்டுட்டு போயிடாங்கிற ஹதீஸை தப்பா புரிஞ்சிடாதீங்க. சாப்பிடறதுக்கு அப்படிதான் வருது ஹதீஸ்ல. சாப்பிடறதுக்கு வழி இல்லாம யாசம் கேட்கிற மாதிரி உங்க பிள்ளைகளை விட்டுட்டு போயிடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி தனியா உட்கார்ந்து சிந்தித்து பாருங்க. நான் என் சொத்தை வக்ஃப் பண்ணா என் பிள்ளைங்க அப்படி ரோட்ல நிக்கிற மாதிரியா இருக்கும்? அவன் என்னோட சூப்பராக சம்பாதிக்கிற அளவுக்கு ஆற்றலையும் சக்தியையும் அந்த ஒரு பொருளாதாரத்தை அவனுக்கு படிப்பையும் நம்ம கொடுத்துருக்கிறவன் அதுவே பெரிய சொத்தா இருக்கிற. லட்சக்கணக்கில் கொடுத்து கோடி கணக்கில் கொடுத்து அவன் படிச்சிருக்கிறான். அதனால உங்களுடைய ஆகிரத்திற்காக சொல்றேன், எனக்கு சேர்த்து வசியத்தாக எடுத்துக்கொள்கிறேன். நமக்காக வேண்டி, நம்முடைய ஆகிரத்திற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு ஒரு சொத்தை கொடுத்தால் அதுல பாதியா குறைஞ்சபட்சம் நீங்க கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு 2-3 சொத்தை தந்தா ஒரு சொத்தை வக்ஃப் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நிற்கும். பிள்ளைகளை நம்பி விடாதீர்கள். துவா செய்வார்கள், பல நேரங்களை ஏசி விடுவார். அப்ப என்ன பெரிய சொத்தை தந்துட்டு போயிருக்கிறான். அதனால ஆகிரத்துக்கு சேரக்கூடிய விதத்தில் நம்முடைய தர்மங்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக. உள்ளபடியான மூமின்களாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் குடியிருக்கிற பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானவா. தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.